வண்டி கண்ட்ரோல்ல இல்ல மேடம். பாத்து ஓட்டு. என்னடா பிரேக் ஒர்க் ஆகலன்னு சொன்ன, இப்ப மட்டும் எப்படி நின்னுச்சு? ஐயோ மேடம், எனக்கே தெரியல மேடம். வண்டி அதுவா தானா நின்னுச்சு மேடம். என்ன ஆள விட்டுருங்க மேடம். எனக்கு பயமா இருக்கு, நான் வரேன் மேடம். என்ன இந்த இடம் காடு மாதிரி இருக்கு. இது அந்த பொம்மைய கொன்ன இடமாச்சே. கார் எப்படி இந்த இடத்துல வந்து கரெக்டா நின்னுச்சு? என்ன இது? பண்றது யாரோ இங்க இருக்கீங்க, எனக்கு தெரியும். வேணாம், என்கிட்ட விளையாடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாராவது இங்க இருக்கீங்களா? யாரோ அங்க இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் சொல்லும் போதே நம்பல. நேத்ராவை இப்ப பொம்மின்னு எழுதி காமிச்சிட்டா. இப்பவாவது நம்புறியா தமனா? அறிவு இருக்கு சித்தப்பா உங்களுக்கு? என்ன வளரிட்டு இருக்கீங்க நீங்க? சயின்ஸ் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. யாரோ வேஷம் போட்டு ஏமாத்துறாங்க. நான் இதெல்லாம் நம்புறதுக்கு தயாராவே இல்ல. நான் சொல்றதுதான் ட்ரூ. ஒருவேளை இதெல்லாம் பண்ணது அந்த டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம். இல்ல, அது நேத்ரா தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணது தெரிஞ்சு அவளே இதெல்லாம் பண்ணிருக்கா. அவளை நான் விட மாட்டேன். அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தமனா, ஐயோ, சொன்னா நம்ப மாட்டேங்கிறா. சத்தியமா சொல்ற தமனா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இனிப்பு இல்லம். இந்தாங்க அதிரசம் சாப்பிடுங்க. I hate sweets. ஓ, அதிரசம் விற்கதான் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? கல்யாணத்துல குழப்பம் வந்துதான் சித்தார்த்த நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மாதிரி பிரச்சனைகள் மாத்தி வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படிதான் ரெண்டு பேரும் நெருக்கமானீங்களா?
கண்ணுக்குள்ள எவ்வளவு ஆசைகளை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் பூமி. உன்னோட ஏக்கம் மொத்தத்தையும் என்னால தீர்க்க முடியலனாலும் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் பண்ண போறேன். படிப்படியா நான் மாறி வருவோம் பூமி. நீ எதிர்பார்த்தபடி உனக்கு ஏத்தபடி நான் மாறுவோம் பூமி. அப்போ சித்தார்த் ஆரம்பத்துல உன் மேல பாசமா இல்லையா? நீங்க யாரு? உங்க வாழ்க்கையில இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? இங்க பாரு, ஒரு நொடி கூட உன்னை நான் கஷ்டப்படாம பார்த்துப்பேன். நிஜமாவா? இது உன் மேல சத்தியம். சித்தார்த்துக்காக நீயும் நிறைய விஷயம் பண்ணிருக்கியே. ஏய் இன்னாடி இப்பதான் ஒரிஜினலா குத்த போறாங்கல்ல, இது எதுக்கு? என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை விட்டு நான் எப்படிங்க இருப்பேன்? விட மாட்டேங்க, உங்களை நான் விட மாட்டேன். எனக்கு நீங்க வேணும். இந்த பேரை குத்தட்டுமா? குத்துங்க பாட்டி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். என்னடி இது? செத்து போன பொம்மையோட அஸ்திகா, எரிச்ச சாம்பல். அத்தை இன்னத்துக்கிட்ட எடுத்து வச்சின்னுக்குற? கொஞ்சம் அமைதியா இருக்கா? இந்த பொம்மைங்கிற பேரை பச்சை குத்தும் போது மட்டும் இந்த சாம்பல அந்த மயில கொஞ்சம் கலந்து குத்துங்க பாட்டி. சரிமா சரிமா. இத எப்படி எத்துன்னு வந்த? அதெல்லாம் விளக்கம் குத்துன்னு இருக்க முடியாது. அவள் தான் விட்டுரு. என்னம்மா இது? பாட்டி, இது எங்க அக்காவோட அஸ்தி பாட்டி. இப்படி ஒரு பாசத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல தாயி. இன்னைக்கு உச்சக்கட்ட அவமானம்டா மனோ. அவ உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு அவ மாறிட்டான்னு நினைக்கும் போது மனசு ஆற மாட்டேங்குது. அப்படியே என் உடம்பெல்லாம் பச்சை மிளகா வச்சு தேய்ச்ச மாதிரி திகு திகுன்னு எரியுதுடா. அவளுக்கு கொஞ்ச நஞ்ச திமிர இல்ல அத்த. இந்த உலகத்தோட மொத்த திமிரையும் அவத குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கா. எனக்கு மட்டும் இன்னைக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவளை அங்கேயே 2 அறை இழுத்திருப்பேன். அங்க எல்லாரும் இருந்ததுனால பேசாம வந்தேன். இதெல்லாம் உன் தாத்தாவும் அந்த சித்தார்த்தும் அவளுக்கு கொடுக்கற சப்போர்ட்ரா. அந்த திமிர்ல தான் அவ இவ்வளவு தூரம் ஆடுறா. அவ கொட்டத்தை அடக்கிய தீரணும் மனோ. மாமா,
பின்ன என்னங்க, எல்லாருக்கும் முன்னாலயும் நம்ம பையனை அவமானப்படுத்திட்டா. அதான் என்னால பொறுக்க முடியல. மத்தபடி நான் எதுவும் தப்பா. நீங்க தப்பா எதுவும் பேசல, சரியா தான் பேசியிருக்கீங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம்! என் பையன் மனோவை நிக்க வச்சு கேள்வி கேட்கறா. அவ யார் இந்த வீட்டுக்குள்ள? இந்த பார், இப்படியே போச்சு அப்புறம் நாம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே கேள்விக்குறியாயிரும். நாம இருக்கோங்கிறத காமிக்கணும்னா ஒண்ணு பண்ணியே தீரணும். டேய் மனோ, நீ அவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்காத. உனக்கு நான் இருக்கேன்டா. நடக்க இருக்கிற இந்த பரிகார கல்யாணம் நடக்கவே கூடாது. அது நடந்துச்சு, அவ இன்னும் ரொம்ப திமிரா நடந்துக்குவா. இந்த பரிகார கல்யாணம் நின்னு அவ கதறணும், அதை என் கண்ணால பார்க்கணும். நீ என் பையனா இருந்தா அதை நிரூபிச்சு காட்டுறான். கண்டிப்பா நிரூபிக்கிறேன். பெரிய இவன் நினைப்பு அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். அப்பா இப்படி மாறிட்டாரு? அம்மா, என்னால நம்பவே முடியலமா. இத்தனை நாளா அங்க போலாமா இந்த பக்கம் வரலாமான்னு நடுவுல நின்னு உங்க அப்பா தவிச்சுக்கிட்டு இருந்தாருடா. இன்னைக்குதான் மொத்தமா நம்ம பக்கம் வந்துட்டாரு. அதனால தைரியமா இறங்கி அடிக்கணும். ஏதாவது பிரச்சனை ஆகி வீட்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா கூட தைரியமா உங்க அப்பாவை கைய காமிச்சிட்டு போயிடலாம். மீசைய முறுக்கிக்கிட்டு நான் தான் செய்ய சொன்னேன்னு பழிய ஏத்துக்குவாரு. எந்த பிரச்சனையிலயும் நாம சிக்க மாட்டோம்டா. இன்னைக்கு அவளுக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இவளை விட்டு வைக்க கூடாது. விட்டு வச்சோன்னா அது ரொம்ப பெரிய தப்பா போயிடும். அவ கணக்கு கேக்குறதெல்லாம் பாக்கும்போது இவன் நிரந்தரமா இந்த வீட்லயே தங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டான்னு தோணுது. சித்தார்த் கையால தாலிய கட்டிக்கிட்டு உங்க கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டுறேன், உங்களால என்ன கிழிக்க முடியும்னு கேக்குற மாதிரி இருக்கு. அத்தை, கேக்குற மாதிரி இல்ல, அதுதான் உண்மையே. அவ பார்த்த பார்வைக்கு அதுதான் அர்த்தம். மனோ, அம்மா, மங்காக்கு போன் போட்டு கொடு. இதோம்மா. ஹலோ அக்கா, அம்மா பேசணும்னாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கம்மா. இன்னைக்கு வீட்ல அந்த ராணிக்கு நலங்கு நடக்க போகுது. அந்த நலங்கு நடந்து முடியறதுக்குள்ள அவளை பத்தின முழு ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு அவளை கிழிச்சு தொங்க விடணும். அவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. அவளை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்க. நாங்க வரேன், வைங்க போன. ஆனா இப்போதான் என்னவோ புதுசா அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. எந்த நேரத்துல பெருசென்ன கொண்டாந்து இங்க விட்டுச்சுனே தெரியல. நான் உன்ன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன் பாரு, அதத்தான் நடிப்புன்னு நான் இத்தனை நாளா நம்பினிருந்தேன். ஆனா அது நடிப்பில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறினே வந்திருக்கிறேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நான் மனசார சொல்றேன், ஒட்டுறவே இல்லாத எனக்கு நீதான் அக்கா. எல்லாரும் இந்த கைத்துல தாலிய நான் வச்சிருக்கிறேன்னு நினைச்சு நிறுறாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் இத நான் நடிக்கிறதுக்காக கட்டி இருக்கிற சும்மா மஞ்ச கயிறுன்னு. இந்த மஞ்ச கயிறு இத்தனை நாளா மாஞ்சா கயிறு கணக்கா என் கழுத்தை இறுகி நிறுகுதுன்னு நான் நினைச்சு நின்றேன். ஆனா அப்படி இல்லைன்னு நான் இப்ப உணர்ந்துட்டேன். அதான் தாடிகாரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டேன். இங்க பாருக்கா, ஊருக்கு வேணா இது எனக்கு நடக்க போற பரிகார கண்ணாலமா தெரியலாம். ஆனா எனக்கு என் வாழ்க்கையில நடக்க போற முதல் கண்ணாலம் இது. இன்னும் ஒண்ணு, நான் பொம்மிங்கிற பேர்ல தாலிய கட்டிக்கிட்டு குடுத்தன நடத்த போறேன். ஆனாட்டியும் பரவாயில்ல, எனக்கு நீ கொடுத்தது தானே எல்லாமே. இந்த ஒத்த தாலியால எனக்கு இனி எல்லாமே கிடைக்க போகுது. ஒரு அம்மா, புருஷன், சொந்த பந்தம்னு எனக்கு எல்லாமே கிடைக்க போகுது. அதனால இந்த அனாதைக்கு மனசார உன் ஆசீர்வாதம் வேணும். நீ கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
நீ கோச்சிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும், சரியா? எனக்கு என்ன ஆசைனா, நீ மனசுல என்னென்ன நினைச்சு அது நடக்காம போச்சோ அது அத்தனையும் நடத்தி காட்டணும்ன்றதுதான் என் ஆசை. இந்த குடும்பத்தையும் சரி, என் தாடிகாரனையும் சரி நான் பத்திரமா பாத்துப்பேன். ஒரு துரோகமும் பண்ண மாட்டேன், சரியா? காப்பாத்த சொல்ல நம்ம ராணி நினைச்சிருந்தா காப்பாத்துன. அதுக்கு அப்பால தான் இவ பொம்மின்னே தெரியுது. அப்பால இருந்து கூட மாட ஒத்தாசைக்குன்னு இருந்துருக்குறேன். இதுல என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்ட? அதானே என்ன பேசினாலும் நீ சமாளிக்கிறல்ல? சமாளிக்கிறது எப்படின்னு ஒன்னாண்ட தாண்டி கத்துக்கணும். இங்க பாருங்க மங்கா, நீங்க என்ன நினைச்சீங்க வந்தீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பட் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்களா ராணின்னு ஒருத்தி, அவங்க இறந்து போயிட்டாங்க. பொம்மின்னு நினைச்சு அவங்கள கொன்னுட்டாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி இறந்தது ராணினே வச்சுக்குவோம். எங்க ஏரியால இருக்கிற ஆர்கே ஆசிரமத்துக்கு அந்த ராணியோட ஆவி வந்தது இல்ல, அது வந்து ஏதோ துட்டு குத்துட்டு போய்கிட்டாமே, அது எப்படி குத்துச்சு? பாட்டி, பொம்மியை பத்தி எனக்கு தெரியும். பொம்மிக்கு ரொம்ப இழகுன மனசு. தன்னால ராணின்னு ஒருத்தி இறந்துட்டாளேன்னு யோசிச்சு பார்த்து ராணி பண்ண எந்த ஒரு நல்ல விஷயமும் நின்ற கூடாதுன்னு நினைச்சு அவங்க 2 பேருக்குள்ள இருந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்திக்கிட்டு இவளே ராணியா அந்த ஆசிரமத்துக்கு போய் டொனேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கா. அது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த விஷயத்த இது வரைக்கும் பொம்மி என்கிட்ட சொன்னதே இல்ல. ஆனா அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ என்ன பண்ணிருப்பான்னு யோசிச்சு நானே சொல்றேன். என்ன சார் நீங்க இம்மா ஏமாளியாக்கிறீங்க? இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க உடனே போலீஸ போன் பண்ணி வர வச்சிருவேன். உங்களுக்கு எது வசதின்னு பாருங்க. முதல்ல கிளம்புங்க. உங்க நல்ல எண்ணம் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா எதுக்காக இப்படி வந்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாதீங்க. அப்படி திரும்ப வந்தீங்க இந்த இனிப்பு இல்ல உங்களுக்கு மட்டும் கசப்பு இல்லாம ஆயிடும். கிளம்புங்க முதல்ல. என்ன பூமி நீயே கண் கலங்குற? இதுக்கெல்லாம் போய் நீ ஒண்ணும் வருத்தப்படாத. இவங்கள குப்பைய வாரி இறைச்சா நான் நம்பிடுவேனா? இந்த உலகமே வந்து நீ பூமி இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஏன் பூமி எனக்கு தெரியாதா? இங்க பாரு, நீ ஏன் பூமி தான். இத மாத்தி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீலிங்க பேசிக்கலாம். இந்த பாரு, எனக்கு அங்க வரத்துக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. தனியா நான் வரேன். நான் வரத்துக்குள்ள பொண்ணுங்க மேல சின்ன கீறல் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் உன் தலை உன் உடம்புல இருக்காது. சும்மா உருட்டாதடி. நீ முதல்ல இங்க 1/2 மணி நேரத்துல வந்து சேரு. அப்படி வரல, இந்த புள்ளைங்க மேல சின்ன கீறல் இல்ல, ஆழமா வெட்டே விழும், செத்துருவாளுங்க.
அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ணிராத. நான் வரேன்னா நான் வரேன். வாடி. எக்கா கேட்டல, நான் கிளம்புறேன்க்கா. ஏய் இரு இரு. என்னடி எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்குது? ஏய், அவ ஏதோ பிளான் பண்ணித்தான் உன்னை வர சொல்லிக்கிறா. நீ போவாதடி. அக்கா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்லக்கா. அவ சரியான நார ஜென்மம். அவ சொன்ன மாதிரி அந்த பசங்களை ஏதாவது பண்ணிட்டா காலத்துக்கும் என் மனசு ஆறவே ஆறாதுக்கா. ஐயோ, நான் போய் என்னதான் சொல்றான்னு கேட்டுக்கின்னு வந்துடுறேன். இந்த பாரி, இன்னும் கண்ணாலத்துக்கு ஒரு நாள் தாண்டி இருக்குது. ஏதாவது பிரச்சனைன்னா மறுபடியும் கண்ணால தள்ளி போயிரும். இல்லாட்டி நடக்காமயே போயிருண்டி. அதெல்லாம் ஒன்னும் ஆவாதுக்கா. நாம நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது கடவுள் கை கொடுப்பாரே தவிர கை விட மாட்டாருக்கா. உடுக்கா, பாத்துக்கலாம். நீ போன குடு. ஏய் பாத்துடி, யார் கண்ணையும் படாம போ. நான் பாத்துக்கிறேன்க்கா. இவ கண்ணுக்கு எதுல பண்ணோம் தானே காத்துக்கு வந்த. அது கழுத்துக்கலாம் அருகடா. சரிக்கா. மங்கா, இங்க பாரு மங்கா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ என்னாண்ட என்ன வேணா சொல்லு, நான் என்ன வேணாலும் பண்றேன். இன்னமும் அங்க வர சொல்ல என்ன பெருசா தொகுர்ன. நீதான் ராணின்னு என்னால நிரூபிக்க முடியாதுன்னு ஆட்டம் காட்டினல. தவறு இப்ப என்னன்னா, நீதான் ராணி அப்படின்னு அந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும். போடு, போன போடு. நான் பூமியில ராணி தான்ற உண்மைய என் கண்ணெதிரில எல்லாராண்டி நீ சொல்லிக்கணும். என்ன மங்கா, நான் காண்டி இப்ப சொன்னா அந்த குடும்பம் மொத்தமா உடைஞ்சு போயிரும். வேணாம் மங்கா. ஒன்றா ஒட்டிக்கிறதா உனக்கு இன்னாடி? நீயே ஒரு அனாத குப்பத்துக்காரி, இன்னமும் அந்த குடும்பத்து மேல பாசம் பொத்துக்குன்னு வருத. ஆமா, உனக்கு இன்னத்துக்கு அந்த குடும்பத்து மேல பாசம் வந்துக்குது? முதல்ல நான் காசுக்கு வேண்டியதா அந்த குடும்பத்துக்குள்ள போனேன். இப்போ அது என் குடும்பமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாடுறா. சத்தியமா அதுக்கு யாராலையும் கெடுதல் நடக்கிறத என்னால பார்த்து நெருங்க முடியாது மங்கா. விட்டுரு மங்கா. அப்ப நீ பாசமா வளர்த்து வச்சுக்கிறிய, இதுக்கெல்லாம் சாவ வேண்டித்தான். பாரு புள்ளிங்களா, நல்லா பாத்துங்க. நீங்க சாவறதுக்குலாம் நான் காரணம் இல்ல. உங்களை பாசமா வளர்த்துக்கனால ராணி அக்கா இவதான் காரணம். புரியுதா? இந்த பாவெல்லாம் அவளுக்கு தான் சேரும், எனக்கு இல்ல. டேய், என்னடா நின்னுக்கிறீங்க? அடுத்து தள்ளுங்கடாதுங்களே. சரிக்கா, என்ன பண்ண போறோம் பாரு. அண்ணா, அண்ணா, நான் வேணாண்ணா. அண்ணா வேணாண்ணா, தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சி கேக்குறேன்னா. ஏய் ராணி, இங்க வா. மங்கா, இவனுங்களெல்லாம் நான் இட்டாந்துக்கிறேன். அங்க என்ன அண்ணன் நொண்ணு எது பேசாத இருந்தாலும் என் கையில பேசுடி. வேணாம் மங்கா. வேணான்னு சொல்றதுக்கு பதிலு நீ ஒரு உண்மைய சொல்லிட்டீனா ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல. வேணாம், இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். நான் சொல்லிடுறேன். பாரு, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். அவ்வளவுதான். போன்ல சொல்லினா கூட திரும்ப எதனா ஒரு தில்லுமுள்ளு பண்ணிக்குவேன். அது என் குரலே இல்ல, யாரோ மிமிக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னு நீ அந்த வீட்ல போய் சொன்னேன்னு வச்சுக்கிய, அத எல்லாரும் நம்பிக்கிட்டு கடைசியில எனக்கு ஆப்ப வச்சுடுவாங்க. அதனால வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மொத்த மேட்டரையும் கக்கணும். புரியுதா? என்ன மங்கா?
என்னடி பண்ணினுகிற? என்ன நீ இன்னும் தூங்க போகாம நீங்க 2 பேரும் ஹால்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீ உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லையா? முகம் வாடி இருக்கே. தர்ஷினி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன நீ ஏதாச்சும் பிரச்சனையா? ஏய் வானா, சொன்னா கேளு, அப்பால பேசிக்கலாம். இருக்கா? தர்ஷினி, வீட்ல இருக்கிற எல்லாரையும் இங்க கொஞ்சம் வர வைக்கிறியா? எதுக்காக அண்ணி? ப்ளீஸ், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண. வீட்ல இருக்கிற எல்லாரையும் இங்க வர சொல்லு. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் சீக்கிரம். பமி, ஐயோ, இந்த பெருசு வந்து இப்படி சொதப்புதே. எனக்கு தெரிஞ்சு இந்த பெருசுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். வாங்க. வாங்க. தமன்னா, என்ன சித்தப்பா? நீங்க ரூம்ல பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இத பாரு, இப்பவும் சொல்றேன் தமன்னா, உங்களுக்கு அந்த பொம்மைய பத்தி தெரியல. இப்பவும் ராணி எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? அது எல்லாத்தையும் தலைகீழா மாத்திர பவர் அந்த பொம்மைக்கு இருக்குமா? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு பவர் இருந்துச்சுன்னா உங்க வாயை திறக்கவே முடியாத அளவுக்கு மொத்தமா மூடிடுவேன். எல்லாம் நல்லபடியா நடந்து முடிய போற நேரத்துல அபசகுணமா பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன். ஏய், என்ன என்ன ஆச்சுமா? ஒரு பெரிய பிரச்சனை. ராணி எல்லாராண்டியும் உண்மையை சொல்ல போறாளாம். அம்மா ராணி, அதெல்லாம் வேணாமா. முதல்ல என் கூட வா. சொன்னா கேளு, எல்லாரும் வந்துட போறாங்க. வாமா. சொல்லு சொல்லு சொல்லுடி, சொல்லு. மரியாதையா சொல்ல போறீங்க இல்லையா? இப்போ வாயை திறந்து உண்மையை சொல்லிக்கிறேன். அப்புறமா இந்த குழந்தைய கதை முடிஞ்சிடும். உனக்காக தான் வெயிட்டிங். என்னங்க? உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க வர சொல்லிருக்கேன்னா, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இத கேட்டு நீங்க யாருமே என்ன தப்பா நினைக்க கூடாது. கால சூழ்நிலையால இப்படி நடந்துருச்சு. தயவு செஞ்சு இத நான் சொன்னதுக்காக யாரும் என் மேல கோவப்பட்டுறாதீங்க. புயல் ஏதாவது வரப்போதா? இவ்வளவு நல்லதானே இருந்தது. யார் வந்திருக்கான்னு பார்த்தா? என்னடா? அதான்க்கா ஒண்ணும் புரியல. டேய், கரண்ட் கட் ஆக சொல்ல இவ அங்க இருந்தா, அதுக்குள்ள இவளால எப்படி இங்க வந்து நிக்க முடியும்? என்னடா இது கதையாகுது? ஏ ராணி, நீ என்னத்துக்கோசம் இங்க வந்த? அங்க உண்மையை சொல்லி இருக்க சொல்ல. போன் கட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பார்க்க முடியல. ஆமா, அதுக்குள்ள நீ எப்படி இங்க வந்துக்குன? ஏய், என்ன கேக்க கேக்க பதில் சொல்லாம நிக்கிற? வேற எதனா பிளான் பண்ணி நிக்கிறியா? நீ லேசுப்பட்டவ கிடையாது. ஏதோ பிளான் பண்ணி தான் வந்துக்கிற. உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களோட உசுரோட விளையாடி நிக்கிறியா? இவ்வளவு பேசுனத வேலைக்கு ஆகாது. ஒருங்கடோ இதுங்க. ஏய், முன்னாடி முறைக்கிற எனக்கு இருக்கிற ஓத்தத்துக்கு அவ்வளவுதான். இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சே. தமன்னா,
நீ போய் மெழுகுவத்தி இல்ல எமர்ஜென்சி லேம்ப் இருந்தா எடுத்துட்டு வா. அவ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சே, போய் எடுத்துட்டு வா. சரி சீக்கிரம். பாருமா பொம்மி, கரண்ட் வேற இல்ல. இந்த நேரத்தை இவங்க எல்லாரும் நிக்க வச்சு நாம என்ன செய்ய போறோம்? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? நீங்க என்னப்பா எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல அந்த மகாராணிக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்லி தானே வர சொல்லி இருக்கா. நாமளும் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கரண்ட் இல்லைன்னா வாயில இருந்து எதுவும் வராதோ? வாயை திறந்து பேச வேண்டியதானே? ஏன்டா இப்படி விதண்டாவாதம் பண்ற? என்னடா பத்து, ஏன் இப்படி பண்ற? அதான் தமனா லைட் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கால, வரட்டுமே இரு. டேய், இவ்வளவு என்னடா பேச்சு? அழுகுறாதுங்களே. சரிக்கா. அக்கா, டேய் என்னடா இது? ஒண்ணுமே புரியல. எப்படிடா இது? டேய், என்னடா இவன் அறுக்கு சொன்னா வழிக்கு விழுந்துனுக்குறான். நீ வாடா. எப்படா இது? என்ன நடந்தீங்க? என்னடா என்னங்கடா இதுங்களை அறுக்க சொன்னா ஒவ்வொருத்தரா ஊழ்ந்து நிக்கிறீங்க? டேய், நீங்க என்னடா பாத்து நிக்கிறீங்க? வாங்கடா. மனோ, எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? தெரியலையம்மா. என்ன வேணும்னு இந்த மாதிரி பழிய போறியா? 2 லட்சம் எடுத்ததையே தப்பா சொல்லிட்டேன்னு சொன்னேன். இப்ப என்ன 10 லட்சம்ன்றா? அதான் நான் 2 லட்சம் ரூபாய் எடுத்தாருன்னு சொன்னது தப்பு. அவர் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு. எல்லா கணக்கு வழக்கும் ரெடியா இருக்கு. இப்பதான் நான் எடுத்து பார்த்து ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் எல்லார்கிட்டயும் சொல்லிடலான்னு கூப்பிட்டேன். அநியாயமா என் மேல தேவையில்லாம பழி போடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். டேய் மனோ, எல்லா அக்கவுண்ட்ஸும் தான் பக்காவா இருக்குன்னு சொல்றா இல்லவ, அப்புறம் என்ன நியாயம் பேசிக்கிட்டு இருக்கேன்? நாம இப்பவே உட்கார்ந்து கணக்கு பார்க்கலாமா? என்ன நீங்க சொல்றது உண்மையா? சொல்றா. டேய், இவ்வளவு பேர் கேக்குறாங்க, கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. வாயை திறந்து பதில் சொல்லுடா. அம்மா, அது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? காசு எடுத்தியா? இப்படி எல்லாம் கேட்ட நீ சொல்ல மாட்ட. உள்ள வச்சு உன்னை தோலை உரிக்கிற. வா, உள்ள வந்து என்கிட்ட சொல்லு. வாடா. இல்லம்மா. போடா. அம்மா, நான் சொல்றத கேளுங்க. சரி, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க, போப்பா. நல்ல வேலை நீ எல்லாரையும் வர சொன்னியா. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இது என்னது? ஸ்பீக்கரு பாட்டு கேக்குறதுக்கா? பாட்டு கேக்குறதுக்கு இல்ல, அரட்டை அடிக்கிறதுக்கு. அரட்டை அடிக்கிறதுக்கா? என்ன சொல்றீங்க? இது உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி. நீ என்ன வேணாலும் பேசலாம். இப்ப நீ இதுகிட்ட டைம் என்னன்னு கேட்கலாம். இன்னைக்கு மழை வருமானு கேட்கலாம். நீ மூட் அவுட்ல இருந்தா ஒரு சாங் போடுன்னு சொன்னா அது சாங் பிளே பண்ணும். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பிடுன்னா அது ஒன்னும் எழுப்பி விடும். சரி, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, நம்ம பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்டா எந்த டாபிக் வேணாலும் பேசும். ஏதோ நிஜ மனுஷனை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்க. உள்ளுக்குள்ள யாராவது ஆள் இருப்பாங்களா என்ன? ஆமாமா, உள்ள ஆள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமி. இதுக்கு AI டெக்னாலஜின்னு பேரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதெல்லாம் என் வாயில நுழையாது. என் வாயில நுழையிற மாதிரி சின்ன பேர் எதுனா இருந்தா சொல்லுங்க. இதுக்கு இன்னும் பேரெல்லாம் வைக்கல. வேணா நீயே வெயி, உனக்கு பிடிச்ச மாதிரி. பேர் வைக்கலையா?
இதுக்கு பேரு பொம்மின்னு வச்சுக்கவா? சரி வச்சுக்கோ.